கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு மிக சோகமான ஒரு செய்தி. அதாவது ஒரு கிறிஸ்தவ மிஷினரி மற்றும் அவருடைய குடும்பம் ஒரு மிகப்பெரிய விபத்துல சிக்கி இருக்கிறாங்க. இந்த விபத்துல அந்த மிஷினரி அவருடைய மனைவி உயிரிழந்திருக்காங்க. அநேக பிள்ளைகளை தேவனுக்குள்ளாக வழிநடத்தின ஒரு சகோதரி அவங்க இந்த கோர விபத்துல மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஒரு சில தினங்களாகவே இந்த நியூஸ் சமூக வலைதளங்களில் வேகமா பரவிட்டு வந்தது. அந்த நியூஸை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால இந்த நியூஸை உங்ககிட்டையும் கொண்டு வரோம். இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த மிஷினரி குடும்பத்தாருக்கு என்ன நடந்திருக்கு இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். உகாண்டா தேசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒரு நாடு தான் உகாண்டா. இந்த உகாண்டா தேசத்தில் தேவனுடைய ஊழியத்தையும் செய்துவிட்டு, அது மட்டுமல்லாமல் மிஷினரி பணிகள், நலத்திட்ட உதவிகள் இது எல்லாவற்றையும் செய்து வருபவர்கள் தான் மேத்யூ கார்ட்னர் மற்றும் சாவனா கார்ட்னர். இந்த புகைப்படம், இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்க, இவங்க தான் அவங்க ஃபேமிலியாக தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். ஊழியம் மட்டும் செய்யலை, அநேக உதவிகள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உலகளவில் இருந்து அநேக மக்கள் தங்களுடைய சொந்த நாடுகளையும் விட்டு தாங்க பிறந்து வாழ்ந்த இடத்துல அவங்க வாழ்ந்திருந்தா ரொம்ப நல்லாவே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட்டு ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்கள் அந்த பகுதியில் போய் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆப்பிரிக்கா தேசங்கள் எந்த அளவிற்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில போய்கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட தேசங்களில் சென்று அந்த மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள், அவங்களுக்கான உதவி தேவைகள் எல்லாவற்றையுமே அவங்க பூர்த்தி செய்துட்டு வராங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்தவர்களாய் இந்த பணிகளை அவங்க செய்துட்டு வராங்க. அதே மாதிரிப்பட்ட ஒரு உன்னதமான பணியை உகாண்டா தேசத்தில் செய்து வருபவர்கள் தான் இந்த மேத்யூ கார்ட்னர் மற்றும் சாவனா கார்ட்னர். இந்நிலையில சில தினங்களுக்கு முன்பாக இவங்க கார்ல பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது குறிப்பிட்ட ஒரு கிராசிங், ரயில்வே கிராசிங், அந்த ரயில்வே கிராசிங்கை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க வேகமாக கடந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணதாக அதிகாரிகள், உகாண்டாவின் அதிகாரிகள், ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கிறாங்க. இவங்க வேகமாக அதை கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கடக்க முயன்றிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற டைமில் அந்த ரயில்வே தளத்தில் மிக வேகமாக வந்த ஒரு ரயில் இவர்களின் காரில் மிக வேகமாக மோதி இருக்கு. இந்த மோதன இந்த மிகப்பெரிய கோர விபத்தில் சாவனா கார்ட்னர் அவர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்துட்டாங்க. மேத்யூ கார்ட்னர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் காயமடைந்து அவங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. அவங்களுடைய 2 குழந்தைகளும் காயமின்றி காப்பாற்றப்படுறாங்க. இந்த செய்தி உகாண்டாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியில் பரவி பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு அவங்க எல்லாரையுமே. அது மட்டும் இல்லாமல் உகாண்டாவில் உள்ள மிஷினரி டீம் அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விபத்தில் உன்னதமான தேவனுடைய பணியை செய்து வந்த சகோதரி சாவனா கார்ட்னர் அவர்கள் சம்பவ இடத்துல அவங்க பரலோகம் போயிட்டாங்க. அவங்க ஃபேமிலிக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு அவங்க போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் எல்லாவற்றையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. மிகவும் ஒரு சோகமான காரியம். 2 சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க. 4 வயதான ஜெதியா மற்றும் 1 வயதான மேசன், 2 சிறு குழந்தைகள். இந்த குழந்தைகள் இப்போது தங்களுடைய அம்மா இல்லாம மிகப்பெரிய அளவில் கஷ்டத்துல இருக்கிறாங்க. மிகவும் ஒரு வேதனைக்குரிய காரியம். இதற்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த தருணத்தை பயன்படுத்தி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே இன்னைக்கு 3 வேளை ஆகாரம் சாப்பிடுறோம், நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் மிஷினரிகள், தேவனை அறியாத பகுதிகளில் சென்று ஊழியம் செய்கிற ஊழியர்கள் அவங்க எல்லாம் அப்படி இல்லை. தங்களுடைய உயிரையும் பணையும் வைத்து பல இடங்களில் சென்று அவங்க ஊழியம் செய்துட்டு வராங்க. குறிப்பாக மிஷினரிகள் இந்த சம்பவத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். இவங்க எல்லாமே அமெரிக்காவில் உள்ள மிஷினரிகள். இவங்க இங்கே உகாண்டா தேசத்துக்கு வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அது நிறைந்தவர்களாய் நம்ம நல்லா இருக்கிறோம். ஆனால் ஒரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி நிற்கிறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவ அண்டை வரணும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு நாடு கடந்து தங்களுடைய எல்லா சந்தோஷங்கள், மேன்மைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவங்க அந்த தேசத்துக்கு போறாங்க. போய் சும்மா இருக்கல, உன்னதமான பணிகளை செய்கிறாங்க. மருத்துவம், நலத்திட்ட உதவிகள், ஆகாரம் போன்ற அனைத்து தேவைகளையும் சந்திக்கிறாங்க. இந்த விபத்தில் சிக்கின மிஷனரிகள் கூட பேப்டிஸ்ட் இன்டர்நேஷனல் மிஷன்ஸ் என்ற அமைப்பின் மூலமாக மிகப்பெரிய அளவில் உன்னதமான பணிகளை செய்துட்டு வராங்க உகாண்டால. இவங்க மட்டுமல்ல, இவங்களை சார்ந்து பல மிஷனரிகள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட மக்களுக்கு
தினமும் நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக டெய்லி நம்முடைய தேவைகளுக்காக நிறைய விஷயங்களுக்காக நம்ம ஜெபம் செய்கிறோம். அப்படி ஜெபம் செய்கிற நம்ம எல்லாருமே கண்டிப்பாக மிஷனரிகளுக்காக ஜெபம் செய்யணும். ஏன்னா நம்மளால செய்ய முடியாத மிகப்பெரிய உன்னதமான பணிகளை செய்துட்டு வராங்க. நம்ம இந்திய தேசத்தில் கூட நம்ம பார்த்தோம்னா வட மாநிலங்களில் எப்பேற்பட்ட கொடுமையான சூழ்நிலைகள் காணப்படுது. நீங்கள் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் கூட பார்த்துருப்பீங்க. கிறிஸ்தவர்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க. தேவாலயத்தில் ஏறுறாங்க, அடிக்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் பண்ணுறாங்க. கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு தவறுமே செய்யலை. இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையிலையும் இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக மிஷனரிகள் அங்கே நிற்கிறதையும் அநேக தேவ ஊழியர்கள் வைராக்கியமாக அங்கே இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சமீபத்தில் கூட ஆந்திராவில் நடைபெற்ற ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. நம்ம சேனலில் கூட அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிறிஸ்தவ ஊழியர்கள் ஒரு குழுவாக இணைந்து சுவிசேஷ பணிக்கு செல்லும் போது மத வெறி கும்பல்களால் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டாங்க. இந்த காட்சிகள் எந்த அளவிற்கு ஒரு கொடூரமா இருக்கு. இப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் நம்முடைய இந்த தேசத்துல கூட இருக்கு. இதெல்லாம் மாற்றப்படணும். இதற்காகவும் நம்ம ஜெபிக்கணும். உலகெங்கிலும் வாழும் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு, அதற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிப்போம். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள், மிஷனரிகள், தேவ ஊழியர்கள் அவங்க வாகனத்தில் செல்லும் போது அவங்களுக்கு எதிராக சாத்தான் கொண்டு வருகிற தடைகள், சூழ்ச்சிகள் அதெல்லாமே தகர்க்கப்படணும். இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகள் இவற்றிற்காக எல்லாம் நம்ம தினமும் ஜெபம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சற்று நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால், அம்மா இல்லாமல் அந்த 2 பிள்ளைகளும் இனி வளர போகிறாங்க. அதாவது ஒரு கிறிஸ்தவ தாயார் ஒரு சொத்து அவங்கள விட்டு போயிட்டு, அந்த 2 குழந்தைகளுக்கும் தேவன் தாமே தாயாக இருந்து அவங்கள வழிநடத்தணும். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர அந்த மிஷனரி ஊழியர் அவருக்கும் தேவன் நல்ல சுகத்தை கொடுத்து மீண்டும் அவர்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும். தேவன் தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். தேவன் அந்த 2 பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிக்கணும். இவங்க மூலம் உகாண்டால இன்னும் அநேக மக்கள் ஆண்டவருக்குள்ளாக வரணும். இதற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிப்போம். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்தவ மிஷனரி குடும்பத்திற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபிப்போம். தேவன் நிச்சயமாக அந்த மிஷனரி குடும்பத்தை வழிநடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.